என்னை உருவாக்கி கிருபை இது. நல்ல கை தட்டி கிருபப்பா, கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே. கொஞ்சம் வால்யூம் ஏத்திக்கோ. மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபை தான். சொல்லுங்க, கிருபை தான். உணர்ந்து உங்க கிருபை என்ன தாங்குது. கை தட்டி பாடு. உங்க வாய் தட்டி பாடு. கவனி, இது ஒன்றும் ஹிந்தி பாட்டு இல்லை, தமிழ் பாட்டு தான். கேக்குதா? பின்னாடி கேக்குதா? உங்க வாய் இருக்காப்பா? வாய் இருக்கா? அழகான வாயை திறந்து அற்புதமான தேவனை மகிமைப்பட்டு சொல்லுங்க. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கின கிருபை இது. நல்ல வாயை தர, அப்புறம் கொட்டுவேன். நல்லா நடிப்பு பாரு, நடிப்பு பாரு, நடிப்பு பாரு, நடிப்பு. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா. இந்த பாட்டுக்கும் என் பிரசங்கத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதனால தான் நான் கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க முடியல. எது தடுக்குது? எது தடுக்குது? ஆமென். ஆசீர்வாதம் ஏன் நமக்கு ரொம்ப தூரமா இருக்கு? ஏச்சப்பா பிள்ளைங்க தானே, இத்தனை வருஷம் முன்னேறலையே, வாழ்க்கையில் ஜெயம் இல்லையே, இன்னும் குந்தி குந்தி நடக்கிறோமே. அதுக்கு பைபிளில் சிம்பிளான ஒரே வசனம், அதை தான் நாங்கள் சொல்லி நான் உங்களை ஆஸ்வதிக்க போகிறேன். ஆமென். இந்த இடத்துக்கிட்ட போகும்போது ஒரு சின்ன உணவு, ராத்திரி கூட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். வாசிங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் பைபிளை அப்படி நேசிக்கணும், அதில் வார்த்தைகளை ஆழமாக புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவிகிட்ட சொல்லணும். ஆவியானவரே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள எனக்கு அந்த அறிவு பத்தலை, திறமை பத்தலை, என் கண்ணு சிந்தலை, அந்த உலகம் இருக்குது, நான் உங்கள் வேதத்தினாலே பிடிக்கப்பட வேதம் என்னை ஜெயிக்க, நான் வேதத்திலே காணப்படுகிற ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் நான் மாற நான் எப்படி என் வாழ்க்கையை மாற்றணும் என்று நீங்கள் ஏசப்பா என்ன பண்ணோம் கேட்கணும். அல்லேலூயா. இதுல படிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க உலாவிக்கணும். இது ஆசாய் என்ற ஒரு அரசனுக்கு தேவன் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற வார்த்தை. ஆசா கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் இருக்கும்போது, தேவனை உண்மையாக நேசிக்கும் போது 38 வருஷம் யுத்தத்தில் ஜெயம், வியாதி இல்லை, சின்ன வயசுல அரசனாய் மாறி ரொம்ப சக்சஸ் ஆன ஒரு கிங்காக இருந்தான். இப்போ ஆசாக்கு வியாதி வந்தபோது, நெருக்கடி வந்தபோது, பிரச்சனைகள் வந்தபோது ஆண்டவரை உத்தமமா அவன் பின்பற்றல. ஆமாவா? அல்லேலூயா. அதை நீ கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் வசதிகள் வரும்போது, கொஞ்சம் திறமைகள் வரும்போது, கொஞ்சம் பிழைத்து முளைத்து வெளியே வருகிற போது ஆரம்பத்தில் இருந்த பக்தி இருக்காது, ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் இருக்காது, ஆரம்பத்தில் தேவன் மேல இருக்கிற அந்த அனல் இருக்காது. அதுக்கு வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இப்படி சொல்றார், ஆதியில கொண்ட அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆமென். நீ அனலாவது குளிராவது இருந்தா நலமா இருக்கும், நீ அனலமின்றி குளிரமின்றி இருந்தா நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன், ரிஜெக்ட் பண்ணிடுவேன், என் மனசுல இருந்து உன்னை எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க 3-4 வசனங்களை படிக்கும் போது அங்கே சொல்றாரு, நீ எந்த நிலைமையிலே விழுந்தாய் என்று மனம் திரும்பினால் நான் உன்னிடத்துல நான் உன்னை ஆஸ்வதிப்பேன். நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தண்டை உன்னிடத்தில் எடுப்பேன். உன்னை எது தாங்கி பிடிக்குதோ, உன் வெளிச்சம் கொடுக்கும்படி, நீ ஆசிரமாக இருக்கும்படி எது உன்னை தாங்கி பிடிக்குதோ அந்த கிருபை, அந்த விசுவாசம், அந்த ஜெபம், அந்த இயேசுவின் இடத்துல இருந்து உன்னை எடுத்து விடுவேன், அந்த விளக்கை எடுத்து விடுவேன் என்று ஆண்டவர் பகிங்கரமாக அங்கே பேசுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க.
அப்போ ஆதியில இருந்த அன்பு, ஆதியில இருந்த அந்த அன்பு இருக்கா பாருங்க. சபைக்கு ஓடி வருது, ஜெபம் பண்றது, கர்த்தரை நேசிக்கிறது. அதுதான் கர்த்தர் தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ண. இன்னைக்கு நேற்று ஒரு அம்மா இரவு ஜபத்தில் வந்தாங்க. நான் நொண்டிக்கிட்டே வந்தேன். நீங்கள் சுகமாக்குற ஜபம் பண்ணும் பொழுது நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ நல்லா ஆயிட்டு அப்படி கிட்டு ஓடி காட்டுது, ஓடியாவது காட்டுது. நிறைய அநேகரை சுகமாக்கினார். எல்லாருமே சுகம் பெற்றாங்களா? எல்லாரும் பரிசுத்தாவை பெற்றாங்களா? எல்லாரும் தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்தாங்களா? இல்லை. யார் உணர்ந்தார்கள்? அவரை பற்றின உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு. அப்போ ஆண்டவருடைய வல்லமை எங்கே இருக்கு? இதே ஏரியாவில் தான், இதே காற்றுல தான் பல ஜிக்கெல்லாம் போகுது. என்ன ஜி? 4G 5G 4G எல்லாம் ஜியை தான் போயிட்டு இருக்காங்க, எல்லாம் தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் எந்தெந்த இதில் சன் டிவி போகுது, கேபிள் டிவி போகுது, எல்லாம் டிவியும் போகுது. அதை எப்போ நம்ம கரெக்டாக டியூன் பண்ணுறோமோ, எப்போ அதை நம்ம பக்கமாக அதை அனலைஸ் பண்ணுறோமோ, இந்த ரிசீவர் இப்போ இந்த மைக்குக்கு இந்த ஒயர்லாம் கிடையாது. இப்போ கார்ட்லெஸ், இதுக்கு என்ன கார்ட்லெஸ்னால் ஒயர் இல்லாதது, கார்டு ஒயர் இல்லை. ஆனால் இதுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமாவா? ஒயரே இல்லை, பேசுது. அப்போ பாருங்கள், இதுலேருந்து ஏதோ ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அங்கே கருவி அங்கே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சுற்றி தேவ பிரசனம் இருக்குது, நம்ம சுற்றி தேவோட வல்லமை இருக்குது. நம்ம எதை அதிகமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம், மண்டை இங்கேயும் அங்கேயும் நோண்டிக்கிட்டு. அதுதான் நான் முதலே சொன்னேன். நீங்கள் பாடும் போதே பார்த்தேன், ஆக்ஷன் கொடுக்குறான் பாரு பையன், என்ன வாய் மாட்டான்ற சத்தம் வரல. எவ்வளோ பார்த்துருக்கேன் நம்ம. ஜுரம் வரும், எனக்கு தொண்டை வலிக்குது, தான் பேசினே தான் இருக்கு. ஆமே. ஆண்டவர் பார்க்குறாரு, உத்தம இருதயம் இருக்கா? அதுக்கு உத்தம இருதயம் 3 விஷயத்த சொல்கிறாங்க. பிளேம்லெஸ், ஒருத்தர் அதுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். பிளேம்லெஸ், குற்றமற்று. என் அன்பில் குற்றமற்று. அவன் குற்றமற்றவங்க, அவன் யாருங்க? உத்தம அப்படின்னா குற்றமற்றவன் அர்த்தம். இன்னொருத்தில் சொல்லுது ஃபுல்லி கமிட்டட், முழுமையாய் அர்ப்பணிக்கிறான் இயேசுவுக்கு. முழுமையாய், இந்த இடத்துல முழுமையாய் யார் ஒருத்தர் அர்ப்பணிக்கிறானோ, இயேசு அங்கே உண்டு என்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று நம்புகிறார்களோ, அவங்க மேலே தான் கர்த்தருடைய வல்லமை. நீ எந்த நோயோடு வந்தாலும், பேயோடு வந்தாலும், சாபத்தோடு, கடங்காரனோடு வந்தாலும், கர்த்தர் எல்லாவற்றையும் உடைப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நீ முடமாய் வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாது வந்திருக்கலாம். நீங்கள் ஏசாயா 35 படித்து பாருங்க. முடவன் மானை போல துள்ளுவா. ஆமே, அல்லேலூயா. ஏன் இந்த விடுதலை இல்லை? நம்ம எண்ணங்களும் சிந்தைகளும் உலகத்தோடு ஃபிக்ஸாக இருக்கிறனால்தான். ஆமே, உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறனால்தான், இன்னும் பாவத்தோடு கட்டப்பட்டிருக்கிறனால தான் தேவனுடைய மகிமை உணர, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, தேவ பிரசனத்தை உணர முடியல, ஆவியார் உள்ளே இருக்கிறான்னு உணர முடியல. இன்னைக்கு பேய்க்கும் பிசாசுக்கும் பயந்து வாழ்றதுக்கு என்ன காரணம்? இறைவனுக்கு பயப்படுதில்லை. அந்த பயம்தான் தேவனுடைய பிரசனத்தை நமக்குள்ளே அதிகரிக்க செய்கிறது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த பைபிளில் நிறைய பேர் உத்தமமாக வாழ்ந்திருக்காங்க, பக்தியாக வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறாங்க. ஆண்டவருடைய வல்லமை மேலே ஆப்ரேட் ஆகணும். அதான் இந்த செய்தி தலைப்பு. தேவ பிரசனம் மேலே ஆப்ரேட் ஆகணும். எல்லாரையும் வா உன்னை பாஸ்டர் ஆக்கிடுவேன், வா உன்னை சுகமாக்கிடுவேன், உன்னை பணக்காரன் ஆக்கிடுவேன், உனக்கு நல்ல படிப்பை கொடுத்துருவேன், வேலை, அப்படிலாம் கிடையாது. யார் தேவன் மேலே அந்த முழுமையான அர்ப்பணிப்போடு, முழு இருதயத்தோடு இயேசுவிடத்திலே அன்பு செலுத்துகிறார்களோ, இயேசுவை உண்மையாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடுறாங்களோ, ஆண்டவரை விடாபடியாய் அங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில் அர்ப்பணம் நடந்துங்க தெரியுமா? அவன் சோர்வில்லாமல் தேடினான். அல்லேலூயா. ஒரு சிலர் தான் பிரசங்கத்தை கேட்கும் போது அந்நிய பாஷை பண்ணிகிட்டே இருப்பாங்க, தோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணமே இருக்காது, மண்டை சுத்தம், அங்கே 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 சுத்தம். இப்படி தண்ணி முடி கொண்டு வர ஆளை பார்க்கும், நடக்கிற ஆளை பார்க்கும், அது உட்காரே எழுந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான கனெக்ஷன் கிடையாது. ஹல்லேலூயா. சபையில் தான் இருக்காங்க, தேவனுடைய ஆலயத்தில் தான் இருக்காங்க, உபதேசிக்கிற இடத்துல தான் இருக்காங்க. ஆனால் வசனம் கிரியை செய்யா. ஏன்னா அவங்க இருதயம் தேவனுக்கு முன்பாக அது உத்தமமாக இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அந்த உத்தம இருதயம் உள்ளவர்களை இயேசு பார்க்கிறார். உத்தம இருதயம் இருக்கா? உண்மையா இயேசப்பா நேசிக்கிறியா? அவர் பிரசனத்தை நீ உணர வந்திருக்கியா? உனக்கு தான் விடுதலை, உனக்கு தான் ஆசீர்வாதம். அவர் வல்லமை பூமியாக உலாவது யாரான்னு இப்படி சொல்லுது. தேவனை தேடுகிற கான்சியஸ், அந்த சிந்தை, தேவனை தேடுகிற உணர்வு இருக்கான்னு பார்க்குறார். இந்த உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று
அவர் மனுபுத்திரனை கண் நோக்கிறாராம். இவன் என்னை தேடுறானா, கஷ்டத்தில் இருக்கான்ல, கண்ணீரில் இருக்கான்ல, ஆனால் என்னை தேடுறானா, நான் உதவி செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் நம்புறானா என்று ஆண்டவர் கண் நோக்கிறார். அல்லேலூயா. அதுதான் தூரந்து வரும்போதே உன்னுடைய என்னுடைய நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா கிட்ட விடுதலை வாங்கணும்னா நீ உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்க கற்றுக்கணும். ஆமென். அல்லேலூயா. இங்கே 1-2 நாளாகும் 19-11 படிக்கும் போது அந்த கடைசி ஒரு லைன் போட்டிருக்கோம், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். எப்படி இருக்காருங்க? நீ உத்தமனா இருந்தா உனக்கு பக்கத்தில் நிற்பார், உன் கூட நிற்பார், எவனா அணுக முடியாது. அதான் தாவீது சங்கீதம் 16:8 சொல்றான், கர்த்தர் என் பக்கத்தில், என் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கிலீஷில் எப்படி சொல்றாரு, who can shake me because he is on my right side என்ற. அவர் என் ரைட் சைடில் என் பக்கத்தில் பலமா நிற்கிறாரு. ஒரு பயலை வந்து என்னை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. உத்தமனுக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? நீ ஒருவேளை உத்தமனுக்கு துணைன்னு நீ வசனம் கூட எழுதி ஓட்டிடலாம், வசனத்தை எழுதி ஓட்டிடலாம். நீ வசனத்தை எழுதி ஓட்டினா நீ உத்தமனாக முடியாது. அந்த உத்தமனுடைய கேரக்டர்ஸ் என்ன, யார் அந்த உத்தமன்? பைபிளில் போட்டிருக்குது. சங்கீதம் அதே 18ஆம் சங்கீதத்தில் 25-26 வசனம் படிக்கும் போது அவர் உத்தமனுக்கு உத்தமனா யாருங்க? நீ உத்தமனா இருந்தால் அவர் உத்தமனா தெரிவாராம். புனிதனுக்கு அவர் புனிதனா, நீ பரிசுத்தவானா இருந்தால் அவர் பரிசுத்தமாக தெரிவாராம். நீ ஃப்ராடாக இருந்தா, மாறுபாடு உள்ளவனா இருந்தா உனக்கு ஆண்டவர் நன்மையை செய்ய மாட்டார். நீ மாறுபாடாக தான் தெரியும். உனக்கு அற்புதத்தை பார்க்க முடியாது, அதிசயத்தை பார்க்க முடியாது. நீ போகிற இடத்தெல்லாம் கட்டு, நீ போகிற இடத்தெல்லாம் இருள், நீ போகிற இடத்துல வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். ஆமென் சொல்லுங்க. நீ எப்படிப்பட்ட கேட்டகரியில் இருக்கிற? இயேசு மேலே ஒரு உத்தம இருதயமாக இருக்கிறதா? இயேசு உத்தமமாக நீ சேவிக்கிறாயா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உத்தமனுக்கு தேவன் இப்படிப்பட்டவராக இருக்கிறாராம். அவர் ஹெல்ப்பராக இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார். நீதிமொழிகளிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் அங்கே 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் இப்படி அழகாக சொல்லுது, கர்த்தருடைய வழி, த வே ஆஃப் காட், த ஆண்டருடைய வழி எப்படி இருக்குதான் உத்தமனுக்கு அரண். நீங்கள் இந்த பரிசுத்த வழி எதுவுமே பிடிக்காதுங்க. கோணலான வழி, நிறைய பேர் கோணலான வழி பிடிக்கும், ஃப்ராடான வாழ்க்கை பிடிக்கும், ஃப்ராடு வாழ்க்கை, திருட்டு வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை பிடிக்கும். ஆமென். அவங்க ஒழுக்கமான வாழ்க்கை பிடிக்காது, பரிசுத்தமான வாழ்க்கை பிடிக்காது, தூய வாழ்க்கை பிடிக்காது. பேர் ஒன்றா சர்ச்சில் இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், இந்த சபை சார்ந்தவன் சொல்லலாம், கையில் கூட பைபிள் வச்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கை நேராக இல்லை. நான் பைபிள் சொல்லுது, கோணலான வழியில் நடக்கிறவன் கண்டுபிடிக்கப்படுவான். நீ கோணலான வழியில்னா நீ கண்டுபிடிச்சலாம், நீ யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யாருக்கு அந்த உத்தமமான வழி? நீதிமொழி 10:20 சொல்ல, உத்தமனுக்கு இல்லை கர்த்தருடைய வழி உத்தமனுக்கு எப்படிக்கும் அரணா இருக்குது. கையை தட்டுங்களேன். நீ உத்தமையா இருந்தா, நீ உத்தமனா இருந்தா இந்த பாதை தேவன் காட்டுகிற பாதை. ஆமென் சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் நான் சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது, நான் கத்துக்கிறது இந்த வழியை தவிர வேற வழியே கிடையாது. ஆமென். எரேமியா 2 சொல்லுது, வழியில் நின்று பூர்வ பாதை எது என்று அதில் கேட்டு நடவுங்க. 2 நினைக்கிறேன், வழியில் நின்று பூர்வ பாதை எதுன்னு கேட்டுங்க. ஆமென். நல்ல வழியில் நடங்க, அங்கே ஆத்துமாக்கு அங்கே தான் இளைப்பாருது. வழியிலாங்க நிறைய கண்ணி, ஆபத்து, நாசமோசம், வறுமை, சாபம் இருக்கு. கர்த்தரோட வழி. அதுக்கு சொல்றேன், என்னடா வழி தேடுறேன், நான் காட்டுறேன், நான் தாண்டா வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா. அப்ப தேவன் காட்டுகிற வழி. சங்கீதம் 128:1 சொல்லுது, அவர் வழியிலே நடக்கிற மனுஷன் எப்படி மாறுறான்? அவன் அதிர்ஷ்டக்காரனாய் பாக்கியவனாய் மாறுகிறான். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தருடைய வழி அரணாய் இருக்கிறது. அக்கிரமக்காரருக்கோ அந்த வழி எப்படிப்பட்ட வழியா? ஒரே கலக்கம், திகில். ஆமென். பாவின்னா அவனுக்கு பயம் வந்துடும், திருடனா அவனுக்கு பயம் வந்துடும், பொல்லாதவனே பயம், சோம்பேறினா பயம் வந்துடும். நீ எப்படிப்பட்டனா இருக்கிற? துன்மார்க்கனா இருக்கிறியா, உத்தமனா இருக்கிறியா? ஆண்டவரை உத்தமமாய் சேவித்துப்பார், உத்தமமாய் பின்பற்றிப்பார். அவர் உனக்கு துணையாய் மாத்திரம் இல்லை, அவர் பாதையெல்லாம் உனக்கு அரணாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒருத்தரும் மேலே கை போட முடியாதுங்க, ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரே உனக்கு அரணாய், கர்த்தரே உனக்கு துணையாய், கர்த்தரே உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ உங்கள் வழியை நீங்கள் சரி பண்ணணுன்றார் ஆண்டவர். வழியை சரி பண்ணணும். என் வழியை நான் ரூபகாரம் பண்ணுகிறேன், என் வழியை நான் சரி பண்ண போகிறேன். நீங்கள் வழியை சரி பண்ணி பாருங்க. கோணலான வழியில் நடந்தீங்கன்னா மாட்டிப்ப. இயேசு வான்னு கூப்பிடுறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே எல்லாம் என்கிட்ட வா,
நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை இல்லாமல் இந்த இயேசுவிடத்திலே பிதாவிடத்திலே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு யாராலும் போக முடியும். அப்போ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இயேசு காட்டுற வழி, நீ உத்தமனா இருந்தா இந்த வழி உனக்கு பாதுகாப்பாக இருக்கும். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய அந்த உத்தமம் யார்? அந்த உத்தமன் சொன்னா பிரசங்கி 7:8 சொல்லுகிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவனும் உத்தமன். அப்படின்னா அர்த்தம், நிறைய பேர் பெருமையா இருப்பான், நல்ல திறமையா இருப்பான், நல்ல படித்தவனா இருப்பான், நல்ல சம்பாதிக்கிறவனா இருப்பான், நல்ல திறமை, பாடுகிற திறமை, இசை மீட்கிற திறமை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நேர்பட திறம்பட செய்கிற திறமை இருக்கும். எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பொறுமை இல்லைனா, அங்கே பேரும் புகழும் உடையவனா இருந்து உனக்கு பொறுமை இல்லைனா நீ உத்தமனா இருக்க முடியாது. ஆமாம், எத்தனை பேருக்கு அந்த பொறுமை, ஆண்டவர் மேலே இருக்கிற பொறுமை, தேவன் செய்வார் என்ற பொறுமை சொல்லுது. யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டீர்களே. ஆமாம், இன்னைக்கு நிறைய பேருடைய ஆத்திரம், அறிவில்லாத நிலை, நிதானம் இல்லாத நிலை, பொறுமை இழந்த நிலை. பொறுமை யாருக்கு இருக்கோ அவர்களைத்தான் சொல்றாரு, அவன் தாண்டா உத்தமன். ஆமென். பெருமை உள்ளவனை பார்க்கிலும் ஒரு படி மேலே உயர்ந்திருக்கிறவன் யாரா இருக்க முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எது எடுத்த கவுத்து இருக்கக்கூடாது. ஆமாவா? இந்த ரட்சிப்பு நிறைவேற எவ்வளோ நாள் பாட்டு பாடுறது, எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறது, எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணுறது? இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் பிரசங்கம் கேட்கணும், இந்த ஜீவன் பிரிகிற வரைக்கும் பாட்டு பாடணும், ஜீவன் பிரிகிற வரைக்கும் விசுவாசத்தை பிடிச்சு கொள்ளணும். அதான் சொல்லணும், மத்தேயு 24:13 சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். முடிவு வரையும் அந்த பொறுமையாய் காத்திருக்கவே. இன்னைக்கு வரைக்கும் நான் பரிசுத்தவான், இன்னைக்கு வரைக்கும் நல்லவன், நீதி செய்கிறேன், தர்மம் செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆனால் நாளைக்கு நான் பாவியாக மாறினால் நான் 32 வருஷமாய் பெற்ற இந்த நீதி, இந்த பரிசுத்தம் நினைக்கப்படுவதில்லை. கண்டுக்காது. ஒரு நாள் தானே பாவம் செஞ்சார், 30 வருஷம் நல்லவனா இருந்தார, ஒரு நாள் தானே பாவம் செஞ்சு செஞ்சு பாரு, ஒரு நாள் தப்பி பண்ணி பாரு, ஒரு நாள் நீ செஞ்ச 30 வருஷம் நீதி நினைக்கப்படுவதில்லை. ஆனால் தான் அந்த பொறுமை ரொம்ப முக்கியம். உனக்கு கொடுக்க ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், உனக்கு கொடுத்த அபிஷேகம் ரொம்ப முக்கியம், உனக்கு கொடுத்த அந்த அழைப்பு முக்கியம். நிறைய பேர் அந்த பொறுமையா அது சொல்லுது, வசனம் சொல்லுது, எபிரேயர் 12:1-2 விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாகிய இயேசுவை நோக்கி we look upon him. இன்னைக்கு நம்ம உலகத்தெல்லாம் பார்க்கறனால தான் பொறுமை இழந்துடுறோம். பணக்காரனை பார்க்குறோம், பொல்லாதவனை பார்க்குறோம். நீதிமொழிகள் பல இடத்துல சொல்லுது, சங்கீதம் பல இடத்துல சொல்லுது. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பொல்லாத மேல் போராமை கொள்ளாதே, அவனோடு இருக்கும் விரும்பாத, அவன் வீடு கட்டிட்டான், கார் வாங்கிட்டான், மங்களம் இல்லை, நீங்கள் பொறுமையாக இரு, கர்த்தர் உனக்கு செய்வா. நிறைய அந்த பொறுமை எழுந்துவதனால்தான் அவர்கள் உத்தமன்ற லிஸ்ட்ல இல்லை. யோபுடைய நண்பர்களாம் வந்து கிரிட்டிசிசம் பண்றான், அதனால தான்டா அவனுக்கு இந்த நஷ்டம், அதனால தான் அந்த சாபம். யோபு அந்த பொறுமையிலே, அவன் உத்தமத்திலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அதான் எழுதுறது யோபியின் பொறுமை குறித்து. இயேசு வருவார், பொறுமையா இரு. இயேசு அற்புதம் செய்வார், பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறவர்களை தான் பரிசுத்த வயது ஆழமாய் சொல்லுகிறது, அவர்கள் உத்தமர்களா இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. சங்கீதக்காரன் 40 சங்கீதம் 1 நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். எத்தனை பேர் காத்திருக்கீங்க? அவன் சொல்றான், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டா. எத்தனை வருஷம் இயேசுக்காக காத்திருக்கிறான்? பொறுமை இருக்கான்னு பார், உன்னை உத்தம லிஸ்ட்ல கர்த்தர் கொண்டு வருவா. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் 25 வருஷம் கர்த்தருக்காக காத்திருந்தான். கர்த்தர் பார்க்கிறார்ல, ஒரு நாள் அற்புதம் செய்வார். 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் உன் பேர் பேசப்படும், உன் பேர் பேசப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்போ கர்த்தருக்காக நான் பொறுமையா இருக்கேன், கண்டிப்பா பொறுமையா இரு. ஒரு நாள் உன்னிடமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்பார். யார் இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார்? அந்த பொறுமையாய் காத்திருக்கும் போது கர்த்தர் கிரியை செய்யணுமா? நீ பொறுமையாய் காத்திரு. அதுக்குதான் வசனம் ஏசாயா 40:31 சொல்லுது, கர்த்தருக்காக நான் பொறுமையோடு. அங்கே என்ன காத்திருக்க? கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க அந்த ஸ்பிரிட் டெவலப் ஆகுது, ஆவிலே ஒரு பக்குவம் உண்டாகிறது. அவங்க எப்படி மாறுறாங்களாம்? கழுகை போல சட்டை அடைத்து உயர எழும்புகிறாங்களாம். ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பலன் வருது. நீ யோசிச்சு பாருங்க, நீ தேவ பிரசனத்தில் 5 நிமிஷம் காத்திருக்கியா, 10 நிமிஷம் காத்திருக்கியா, நீ எவ்வளவு நேரம் தேவ பிரசனத்தில் காத்திருக்கியோ, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆளை பார்க்கும் போதே தெரியும், உங்க சபைகளை காத்திருக்கிறான், தேவ பிரசனத்திலே காத்திருக்கிறான். அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே வளர 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 சாபங்கள் உடையும், கட்டுகள் உடையும். ஆண்டவர் கிரியைகள் எங்க நடக்கும், நடக்குமா நடக்காதா?
நடக்குமா நடக்காதா? நீ ஆண்டுக்கா எவ்வளோ பொறுமையாக, அதெல்லாம் சொல்லுது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். மூணாவது, யாரு உத்தம கேட்டகரியில் போறாங்க? யார் உத்தம கேட்டகரியில் போறாங்கன்னா, சோதனை. ஒரு சிலருக்கெல்லாம் சோதனை. யாக்கோபு 1:12 படிக்கும் போது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பிறகு உத்தமன் என்று விளங்குவானா. நீ உத்தமன் என்று விளங்கணுமா? உத்தமையின் விளங்கணுமா? அவன் உனக்கு வர டெம்டேஷன், ட்ரையல் அண்ட் டெம்டேஷன், சோதனைகளும் பாடுகளும் கர்த்தர் சிறந்த அனுமதிப்பார். யோபு யோபை பற்றி பேய் சொல்கிறான். போய் கேட்குறான், நீ அவனை வேலெடுத்து காக்கவில்லையா? அவனை நீர் ஆசீர்வதிக்கவில்லையா? நீ அவனை உயர்த்தவில்லையா? அப்படி கேட்கும் போது ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். சரி, நீ என்னடா பண்ணிக்கோ, ஆண்டவர் அனுமதிக்கிறார், யோபு அனுமதிக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. யோபுக்கு வந்த நிந்தைகள்லாம் பயங்கரமான நிந்தை, விளவெல்லாம் மறுக்கள், மனைவி தூஷிக்கிறா, நண்பர்கள்லாம் தூஷிக்கிறாங்க. பைபிளை படித்தா அவனோட வேலைக்காரர்களும் மதிக்கவில்லையா, வாலிபர்களும் முதியோரும் அவனை பார்த்தா எழுந்து நிற்பார்களாம். இப்போ அவனை பார்த்தவனே அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களாம். அவ்வளோ வேதனை மத்தியிலே, ஆனாலும் அந்த சோதனை காலத்திலே அவன் உத்தமனாக இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது தான் நீ பாவியாக மாறுவேன். பாவியம். உனக்கு பணப்பிரச்சனை வரும்போது, ஏதோ குடும்ப கஷ்டம் வரும்போது, உனக்கு அதிகமாக ஜெபிக்கணும்னு தோணாது, அதிகமாக ஆண்டவரை நேசிக்கணும்னு தோணாது. அப்போதான் இயேசுக்கு பசி உண்டான போது பிசாசு என்ன பண்ணா, ஒரு கல்லை எடுத்து கொடுத்து, இதை என்ன பண்ண, அப்பங்களா சாப்பிடு. நமக்கு சோதனை வரும்போது தான் பாவங்களுக்கு பிசாசு பக்கத்தில் நிற்கும். ஒரு பண பிரச்சனை வரும்போது அந்த பணத்தை குறுக்கு வழியிலே கொடுப்பதுக்கு பிசாசு முயற்சிப்பான். ஆமே. சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின போது. உத்தமையா இருக்கியா? உனக்கு ஒரு நெருக்கடியில் பாடுகளிலே நீ எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவனாக இருக்கிற? நம்ம பைபிள் வந்து சில ஆட்களை எங்களுக்கு கோடிட்டு காட்டுறேன் பாருங்க. ஆமென். சங்கீதம் 37 படிங்க. அதில் என்ன கிடையாது, இப்படி சொல்ற பாருங்க, இந்த உத்தமனை நோக்கி பார். உத்தமனை போய் பாருங்க. யார் ஒருத்தன் உத்தமமா இருக்கானோ அவன் முடிவு எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்கும். சங்கீதம் 37 படி. அதுதான் நாங்கள் படிக்கவே சொல்ல, நான் படிச்சு. உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு. அந்த பைபிள் எடு, நல்ல உட்கார். அந்த மனுஷனுடைய முடிவு எங்க நோட்டு எழுதுனியா? இதா வீட்டு எத்தனை போ காணுமா? அல்லேலூயா, காணுமா? ஆமென். ஃப்ளோவை போயிட்டு நான் முடிச்சு சொல்றேன் உனக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உத்தமனை நோக்கி செம்மையான நோக்கி பாரு. அவன் முடிவு எப்படிதான் இருக்குதா? அவன் வாழ்க்கை சமாதானம் இருக்கா? அல்லேலூயா. சமாதானம்னா வீடு, பெருமை, மேன்மை, செழிப்பு, மனைவி, பிள்ளை, இவங்களை பார்க்கும்போது ஒரு சமாதானம், கர்த்தரால் நடத்தப்படுகிற. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வண்டியா குறை சொல்றோம். வண்டியா மூட்டையா குறை சொல்றோம். ஐயோ, கடவுள் கூட கண் இல்லை, அவரு கூட பார்ஷியாலிட்டி பார்க்குறாரு. பைபிள் சொல்லுது, அவர் என்ன பண்ணுறது இல்லையா? அவர் பட்சபாதம் பார்க்கறதில்ல, பார்ஷியாலிட்டி பார்க்கறதில்ல. இவனை ஆசிரியப்பேன், அவனை ஆசிரியப்படல. இந்த வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ, இந்த வார்த்தை இப்படி வாழ்கிறாங்களோ, அவர் யாராக இருந்தாலும், எந்த ஜாதியை, எந்த மதம், படித்தவன், படிக்காதவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், யாராக இருந்தாலும், இந்த வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவா. இந்த வேதத்தின்படி நடக்க நீ உத்தமமாய் ஒரு மார்க்கத்தானாய் இருந்தால் நீ பாக்கியவா. அப்ப ஏசப்பாவுடைய அந்த பிரசனம், அவருடைய வல்லமை உனக்குள்ளே பலமாய் கிரியை செய்ய வேண்டும் என்றார். உன் வழிகளை ஆண்டவருக்கு முன்பாக சரி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பரிசுத்தவான் ஆபிரகாம், பெரிய பரிசுத்தவான், பெரிய தேவ மனுஷன், விசுவாசத்துக்கெல்லாம் தகப்பன். ஆனால் அவருக்குள்ளே சில நெருடல் இருக்கு, அவருக்குள்ளே சில தடுமாற்றங்கள் இருக்கு. அதான் ஆதியாகமம் 17:1 படிங்க. டக்குன்னு பைபிளை புரட்டுங்க, நோட்டு இருந்தால் எழுதுங்க. ஆதியாகமம் 17:1 எப்படி சொல்றாரு? பிளேம்லெஸ். நீ
நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இந்த உத்தமனாயிரு என்று வேற டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கிறாங்கன்னா, நீ குற்றமற்றவனாகிரு. உங்கள்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க ஆமென். ஆபிரகாம், நான் உன்னை பிளஸ் பண்ண போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். நீ எப்படி இரு, என் பார்வைக்கு நீ குற்றமற்றவனாயிரு. அப்ப ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் குற்றவாளியாக இருந்து கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த உத்தமன் என்ற வார்த்தை, இப்போ ஏசப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நீ பேர் நல்ல நல்ல வாழ்க்கை துணை, நல்ல ஜாப், ஒரு செட்டில்டு, ஒரு பிளஸட் ஒன். உன் வாழ்க்கை மாறணும், ஓப்பன் ஆகணும், அனுகூலமான வாசல் திறக்கணும். நீ தேவனுக்கு முன்பாக அவர் பார்க்குறாரா இல்லையாங்க? ஏசு பார்க்குறாரா இல்லையா? நல்லோரையும் தீயோரையும் அவர் கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் பார்த்துக்கிட்டே இருக்காராம். எவ்வளவு நீதி நிறைவாக இருக்கிறது, உன் அநீதி எவ்வளோ இருக்கு பார்த்துட்டே இருக்காராம். அதுதான் ஆபிரகாம், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு, உத்தமனாயிரு எச்சரிக்கிறார். அப்போ ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெறுவது கர்த்தர் உனக்கு குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பார், உனக்கு குறித்து யோசனை வைத்திருப்பார். எனக்கு ஒரு தேவை ரொம்ப மிகுதி, ரொம்ப தேவை மிகுதி. ஏசு ஏதோ எனக்கு செய்யணும். நான் ஒரு மீட்டிங் போகிறேன், இப்போ அதிகாலை ஜபத்துக்கு இந்த ஆராதனைக்கு வரப்போகிறேன். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன், கோவப்படக்கூடாது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு நாள் அபாத்திரனாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. எங்கன்னா கத்திர ஆசை நன்மை வைத்திருப்பார், எங்கன்னா ஒரு ஆசத்தை வைத்திருப்பார், யார் மூலமாக வைத்திருப்பார், ஏதோ ஒரு இடத்துல வைத்திருப்பார், அது நமக்கு தெரியாது. நீ நடந்து கொண்டு எப்படி இருங்க, உத்தமனாயிரு. இது ஆபிரகாம் வான் பண்ற, எச்சரிக்கிறார். ஆஃப்டர் தட் நீங்க பார்த்தீங்கன்னா இது 17ஆம் அதிகாரம், இது முடிஞ்சு 18ஆம் வசனத்துல இருந்து அவன் ஒரு அற்புதம் செய்கிறான். அங்கே பலி செலுத்துகிறான், காக்கெல்லாம் வந்து பறகுது. ஆண்டவரே நான் பரிசுத்தப்படுத்தி கெஞ்சினான். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்குறாரு. 430 வருஷம் கழிச்சு உன் சந்ததி என்ன பண்ணோம், எகிப்திலேருந்து கொண்டு வருவேன் வாக்கு பண்ணுறாரு. குழந்தைய பிறக்கலங்க, சந்ததியை குறித்து வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. 18ஆம் அதிகாரம் வரும்போது he started to work, ஆண்டவர் கிரியேட் செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னா முதல் உங்களை சரி பண்ணி கொண்டே இருக்க வேண்டாம். ஆமே, உங்களை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கும். கண்ணு, உங்கள் சரீரம் ஆண்டவர் பார்க்குற பார்வைக்கு, அடடா இவனை வச்சுட்டு நான் உயர்த்து நினச்சேன், இவனை வச்சுக்கிட்டு அவங்க வம்சத்தையும் ஆசைக்கு நினச்சேன், என்னப்பா இப்படி பண்ணுறான். ஆண்டவர் கொண்டு வந்த ஆசீர்வாதத்தை பண்ணுவார், திருப்பி கொண்டு போயிடுவார். நானும் ஒரு நண்பரும் சேர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது அந்த பாஸ்டர் பாருங்கள், ஒரு சட்டை பேண்ட் சட்டை போடுறதே போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம எடுக்கலாம், சரி நான் ஒரு 3 செட்டு, நீ ஒரு 3 செட்டு எடுத்து கொடுங்க. சரி, இன்னும் போயிட்டு ஃபெலோஷிப்பில் அன்றைக்கி அவர் தான் எந்த பாஸ்டர் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், அவர் தான் மெசேஜ் பயங்கரமாக மெசேஜ் கொடுக்குறார். கர்த்தர் என்னை ஆஸ்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் இவ்வளோ காணிக்க வருகிறது, இவ்வளோ நான் ஃபீஸை கட்டுறேன், இவ்வளோ வாடகை கட்டுறேன், டச்சு வாடகை கட்டுறேன், வீடு வாடகை, கர்த்தர் என்னை நிறைவுல நான் வைத்திருக்கிறார். நாங்கள் 2 பேரும் முடிவு பண்ணோம், அடப்பா இவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு ஆசிரியப்பட்டு நம்ம போய் ஹெல்ப் பண்ணி இது இல்லாத கொடுத்தோம், நிறுத்திட்டோம். பேசிட்டே வந்தோம், கொடுப்பா பார்த்துக்கலான்னு போயிட்டோம். வீடு வரைக்கும் வந்தார். கடைசியாக போகும்போது, பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர் ஜவ் பண்ணிங்கோ, நான் இன்னும் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டல, இன்னும் வாடகை கெடுக்கல, ஃபுல் பீட்டில் நீ உத்தமனுக்கு கர்த்தர் துணையாகிற. ஆமே. அவர் கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு கட்டாந்தாருன்னா 3 பேண்ட் 3 சட்டை, 3 பேண்ட் 3 சட்டை கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? இதுதாங்க ஆண்டவர். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, இங்கே அவருக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை ஆஸ்வதிக்க ரெடியாக இருக்கேன், ஆனால் உன் சட்டை ஜாஸ்தியாக இருக்குது, சிலுமிசம் ஜாஸ்தியாக இருக்குது, உன் கை சரியில்லை, கால் சரியில்லை. ஆமைன்னு சொல்லுங்க. பைபிளில் ஒருத்தன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறான், உத்தம இருதயத்தோடு உத்தம கையோடு. எத்தனை பேர் கை, இந்த கை திருட்டு கையாக இருக்கும்? எத்தனை பேர் கை நல்ல கை? இந்த கை நாட்டின் நம்பிக்கை நல்ல கையா? இந்த கை என்ன பண்ண, துஷ்டத்தனத்துக்கு குத்துற கையா? ஆமே. இன்னொருத்தோட புடிங்கி வரக்கிற கையா? ஆமா. என்ன மாதிரி கை, இப்படி கொடுக்குற கையா, வாங்குறதுல இருக்கிற கையா? ஆமே. துவர் அப்படின்ற காட்டு கையா, அப்படி பண்ற கையா? எப்படிப்பட்ட கையா இருக்கிறது? அபிமெலேக்கு சொல்றான், ஆபிரகாமுடைய மனைவியை கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு போகும்போதே சொல்லிடுறான். ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான், அவனுடைய சகோதரி என்றான். அவளை சொல்கிறான், அம்மா என் அண்ணன்றான். அவள் தானே வச்சுக்கோ, 10 12 11 பண்ணி கூட்டு போயிட்டான். கூட்டு போய்ட்டு கனவுல கர்த்தர் பேசுகிறாரு, டாய் அவனோட ஊழியக்காரன், அவன் ஜெபம் பண்ண பயங்கரமான ஆள், அவன் பொண்டாட்டி போய் இப்படி கூட்டு வண்டியே அப்படின்னு சொன்னான். உடனே ஐய அவன் தான் சொன்னான், என்னன்னு
என் சகோதரின்னு சொன்னான், அவ தான் சொன்னான், என் அண்ணன் சொன்னான். அப்போ அபிமெலேக் சொல்றான், உத்தம இருதயத்தோடு உத்தம கைகளோடு நான் நடந்து கொண்டேன். ஆமே, அல்லேலூயா. இந்த கை எத்தனை உன் கையில் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஒருத்தர் கடைக்கு அனுப்புகிறாங்க, மீந்தது 15 ரூபா மீந்து போச்சு, என்ன பண்ணுவேன்? 15 ரூபா தானே. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தா நான் அநேகத்தின் பேரிலே உன்னை அதிகாரி வைப்பேன். நமக்கு அது தெரியலங்க. 15 ரூபாய்க்கெல்லாம் ஆசைப்பட்டு 15 கோடியை விட்டுருவேன், நீ 15 லட்சத்தை விட்டுருவேன். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ ஒரு வக்கீல் லேண்டு இவலேஷன் எங்கள் மச்சான் என்ன பண்ணா, அந்த லேண்டு மதிப்பிடுன்னு சொன்னான். அப்போ ஒரு இடத்துல கேட்ட 4000 ரூபாய் ஆவானா, ஒருத்தர் 5000 ரூபாய் என்ன. நான் விக்கி கிட்ட சொன்னேன், விக்கி இது எவலேஷன் பண்ணு. அவன் காசே வேணான்னா, காசே வேணாம் பாஸ்டர்னு. அவன் ஒரு வக்கீல் கிட்ட சொல்லி மதிப்பிட்டான், காசே வேணாம். அதுக்கு காசுனா வாங்கி கண்டிப்பாக வாங்கி ஆகணும், நீ எவ்வளோனா கொடுங்க பாஸ்டர்னா. நான் ஒரு 2000 ரூபாய் அனுப்பினேன். போதுமானேன், போதும் பாஸ்டர், இது போதும் அப்படின்னா. இப்போ எனக்கு இப்போ 3000 ரூபாய் மிச்சமாச்சு இல்லை. மச்சாங்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், 5000 ரூபாய் வாங்கி சொல்லியிருக்கேன். அவன் 5000 ரூபாய் காசு அனுப்பிச்சிட்டான். இப்போ இப்போ எனக்கு இப்போ 3000 மிச்சமா இல்லையா? மிச்சமா இல்லையா? நான் 3000 திருப்பி அனுப்பிச்சேன். ஆமே, அவன் பார்க்கல நான் எவ்வளோ விக்கி கொடுத்தேன் அவனுக்கு தெரியாது. ஆமாவா? ஆனா ஆண்டுக்கு தெரியுமா தெரியாதா? உத்தம கையோடு நான் கர்த்தரை சேவிக்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க ஒரு சின்ன 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 ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் உத்தமம் உண்மையாக இருந்துன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆபிரகாமை பார்த்து எச்சரித்தான் உத்தம. நீங்கள் மறுபடியும் இந்த ஆசாக்கு வந்துடுவோம். ஆசா போல ஒரு சூப்பரான அரசன் ரொம்ப பிடிக்குங்க. பைபிள் படிக்க வச்சுவான் வந்தான், ஆலயத்தை சுத்தம்னு அவன் வந்தான். எங்கடா வேதங்கத்தை தேடி வந்து நல்லா தூசை தட்டி, பைபிள் படிக்கலைன்னா நீ அவ்வளோதான், ஆர்டர் போட்டவன் அவன் தான், பலி செலுத்தபடி மக்களை தூய்மைப்படுத்த அவன் தான். ஆனால் அவன் முடிவு ரொம்ப மோசமாக போச்சுங்க. உங்கள் முடிவு தயவுசெய்து சொல்கிறேன், மோசமாக இருக்கக்கூடாது. பிரதர் தர்மேஸ்வர் பிரதர் நல்லா பாடுவார், பாவி நான் பூமியிலே மண் புழுவாய் துடிக்கிறேன், பரலோக வாசல் வர வாஞ்சையோடு தவிக்கிறேன், கலங்கி தவித்தேன் காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தேன் எனக்கு வழி காட்டிடுமே, கலங்கி தவித்தேன் காப்பாற்றிடுமே, வருந்தி அழைத்தேன் எனக்கு வழி காட்டிடுமே. சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளும் ஐயா சபையிலே சேர்த்து கொள்ளுமையா, சபையிலே சேர்த்து கொள்ளுமையா. இவர் இந்த பாட்டு அழகா பாடிட்டே இருப்பார், நல்லா பாடுவார். 2 வாரம் தான் சர்ச்சுக்கு வரல, 2 வாரம் சர்ச்சுக்கு வரல. உள்ள மப்பு செத்துட்டாரு, சூசைட் பண்ணி செத்துட்டாரு. அவர் தான் பாடுறேன், பேர் தோமா, நல்லா அடக்கம் பண்ணி பாட்டு பாடுறேன். உப்பு போடுங்கன்னு துணி இழுத்தம் பாருங்க, பார்த்தா சவப்பெட்டியில் 4 மூலையில் 4 குவார்டர் பாட்டில். ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவருக்கு குவார்டர் ரொம்ப பிடிக்கும். ஆவியிலே 6 மணி நேரம், நீ மாம்சத்தில் முடிக்க முடிவு ரொம்ப முக்கியம். ஆமாவா? இயேசுவை ஏற்றுக்கலாம் பெரிய விஷயங்கள்ல எவ்வளோ பேர் ஏற்றிருக்கான். வேறு தண்ணி அடிச்சு வச்சு கிடக்கிறான், இன்னும் போதை, இன்னும் பாவம், இன்னும் திருட்டு, இன்னும் விபச்சாரம், சுத்தமில்லாத நிலை. உங்கள் முடிவு ரொம்ப முக்கியம். ஆமே, உத்தமனை நோக்கி பாரு, அவனுடைய முடிவு உன் முடிவு சமாதானமாக இருக்க வேண்டும். ஆமே, அல்லேலூயா. அதுதான் நான் உத்தமனுக்கு உத்தமனும் புனிதனுக்கு புனிதனும் மாறுபாடு. இங்கே என்ன ஒரு பிரச்சனை, யார் மேலாம் பிரச்சனை, மனக்கசப்பு, தயவு செய்து கையை பிடிச்சி மன்னிப்பு கேளு. கசப்பு பெருமை ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீ ஏசப்பா உன்னை ஆஸ்வதிப்பதற்கு உன்னை சுத்தம் பண்ணிக்கிட்டே, எதெல்லாம் செட்ரேட் பண்ணணும், எதெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் ஒழுங்கு பண்ணணும், உனக்கு தான் தெரியும். ஏன் ஆண்டவர் ஆஸ்வதிக்கல? நான் உனக்கு சில ஆட்களை காண்பிச்சு கொடுக்குறேன் பாருங்க. நீங்கள் படிங்க, அதே 2:4-16-12 படிங்க. 2:4-16-12 ஆசாமுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா அவனோட முடிவு கேவலமாக போச்சு பாருங்க. படிங்க. 38 வருஷம் சண்டை இல்லை, 38 வருஷம் ராஜ மேன்மை, 38 வருஷம் காரியம் ஜெயம். ஆனால் 1 வருஷம் தாங்க சரியில்லை. அவன் 39ஆம் வருஷத்திலே தன் கால்களிலே வியாதி கண்டு அவன் நோவு மிகுதியா இருந்தபடினாலே தன் வியாதியில் சில பார்த்தா எவ்வளவுதான் நஷ்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும் கர்த்தரை அல்ல.
கர்த்தரை அல்ல. அல்லேலூயா. என் பையன் சில புலம்புவான், என்னை ஏன் இந்த காலேஜ் சேர்த்துட்டீங்க, எனக்கு என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ பசங்க என்னென்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து இது கிடைக்கல. ஆனால் பாவி, உன்ன மாதிரி மனசாட்சி இல்லாத யாருமே கிடையாது. ஆமே, உன்னை பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். எத்தனையோ பேருக்கு கெஞ்சிது, அழுது, புலம்புது, நிராசையாக வாழுது, மனசாட்சி இல்லாத பண்ணுறேன். நான் இப்போ இல்லை, எப்பயுமே சொல்கிறேன், எது வந்து அப்பா செய்வாங்க அம்மா செய்வாங்கல்ல, இயேசு செஞ்சார்னா நினைச்சதை விட மேன்மையாக இருக்கும். நீ ஜெபம் பண்ண கற்றுக்கோ, கர்த்தரை கற்றுக்கோ, கர்த்தர்கிட்ட கேட்க கற்றுக்கோ, கர்த்தர்கிட்ட எதிர்பார்க்க கற்றுக்கோ. அது நிலையானதாக இருக்கும், நிரந்தரமானதாக இருக்கும், ஒரு முழுமையான சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஆமென். என்ன படிக்கிறோம்? நிறைய பேர் நெருக்கடியில் கூட கடவுளை தேட மாட்டான், கஷ்டத்தில் கூட கடவுளை தேட மாட்டான். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலை, அதிசயம் நடக்கலை? ஆசாக்கு கொஞ்சம் துணிகரம் வந்துருச்சுங்க. ஆரம்பத்தில் ஆசாவை போல ஒரு அழகான அரசன் இல்லை, ஆசாவை போல பக்திமான் இல்லை. அதனால தான் உங்கள் முடிவு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். 2025 நம்ம கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கோம், நெருங்கி போயிட்டு இருக்கோம், தேவ ராஜ்யத்துக்கு க்ளோஸாக போகிறோம். அப்போ ஆணுடைய ராஜ்யம் போகும்போது உன் பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உன் விசுவாசம் எப்படிப்பட்ட? நேற்று நீ நினச்சாலும் வராது, நேற்று கிடைக்குமா? நேற்று எதுவுமே நீ திருப்பி பெற முடியாது, நேற்று தினம் திரும்பி வராது. ஒருவேளை நாளை எப்படி இருக்கணும்னு தெரியாது. இந்த நாள் தான் உன்னுடைய நாள். இந்த நாளில் நீ எவ்வளோ பக்தியாக இருக்க, இந்த நாள் எவ்வளோ உத்தமமாக இருக்க, இந்த நாளில் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க, இதை வச்சு தான் நாளை நாள் உனக்கு ஆஸ்வதமாகி மாறும். ஆமென். கடந்த நாட்கள் நீ தேடினாலும் கிடைக்காது, நேற்று சாப்பிட்ட பிரியாணி கிடைக்காது, நேற்று சாப்பிட்ட ஃபிஷ் உங்களுக்கு கிடைக்காது. ஆமென். அது கழிந்து போன ஒன்று, மறைந்து போன ஒன்று, ஆனால் அதனுடைய அனுபவம் உனக்கு இருக்கலாம். அப்போ இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணினாள், கர்த்தர் உண்டு பண்ணினாலை நீ கர்த்தருக்கு மகிமையாக நீ எடுப்பாய் என்றால் அந்த நாள் உனக்கு வெற்றி நாளாய் மாறும். சில ஒருவேளை பின்மாற்றம், அவபக்தி, உத்தம நிலையிலேருந்து உன்னை மாறுபாடு நிலையாக இருக்கா? சில ஆசாவை போல இல்லைங்க, அவன் தன் நோவிலே கர்த்தரை அல்ல பரிகாரியே தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவம் கூடங்க தெய்வத்தை விட்டுறான், அவர் பேய் ஓட்டுறாரு, நோய் ஓட்டுறாரு, குணமாக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, எண்ணெய் கொடுக்குறாரு, ஓடிக்கிட்டே இருக்கான். கர்த்தரை தேடுற மக்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, முக்கியமான ஒரு சில ஆட்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்னாக புத்தகம் 14:24 வாசிங்க. உங்கள் விசுவாசத்துக்கு ஒரு சில சோதனைகள்லாம் வரும். என்னாகமும் 14:24 படிங்க. என்னாக புத்தகத்தில் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவி உடையவனாய் இருக்கிறான். கவனிக்கணும், நீங்க சர்ச்சுக்குள்ள வந்தபோது இந்த பழைய ஆவிலாம் போயிருணும். புலம்பல், குறை, முறுமுறுப்பு, அங்கே இந்த ஜெனட்டிக் டிசீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஆவி இருக்கும், பயத்தின் ஆவி இருக்கும். சின்ன ஜுரம்னால குடும்பமே பயப்படும், பேயினா குடும்பமே பயப்படும், சண்டைனா குடும்பமே. ஒரு ஆள் கூட அந்த தைரியம் இருக்கா? ஆமென். முன்னின்று தைரியமா ஒரு விஷயத்தை லீட் பண்ற கெப்பாசிட்டி இருக்காது. கும்பலோடு கும்பலா தான் போகும், கும்பலா போகும். இந்த ஆவி ஒருவேளை நீ பிறக்கும் போதே கூட இருக்கலாம், ஆனா எனக்கு சர்ச்சுக்கு வரையோ இயேசு ஏத்துக்கிறையோ நீ வேற ஆவி உடையவனா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில், அதே என்னாக 13 படிச்சீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு 12 பேர் அனுப்புறார். 12 கோத்திரத்திலிருந்து 12 பேர் அனுப்புகிறார். எதுக்காக அனுப்புகிறார்? வேவு பார்க்கபடி அனுப்புகிறார். கர்த்தர் நமக்கு தரேன்னு சொன்னார்ல, அந்த நாடு எப்படிப்பட்ட நாடா இருக்கிறது போய் பாருங்கன்னு யோசுவா அனுப்புகிறார். மோசே அனுப்புகிறார். 12 பேர் போறான். யோசுவா, காலே, மற்ற கோத்திரத்தில் 12 பேர் போறான். போய் ஒளிஞ்சிட்டு போய் அந்த நாட்டை வேவு பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் அரக்கரா இருக்கிறார்கள், பயங்கரமான ஜனங்களா இருக்கிறார்கள், நெடியர்களா இருக்கிறார்கள். இப்படி கையை நீட்டினா 20 அடி வரும் பொழுது அவ்வளவு அவசரமான ஜனங்கள், பயங்கரமான ஜனங்கள். இவங்க சொல்றாங்க, அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல நல்ல குட்டி குட்டி பசங்களா இருந்தோம், பயங்கரமான ஜனங்கள். ரெண்டாவது, அந்த நல்ல ஊர் தான், பாலும் தேனும் ஓடுது. ஒரு திராட்சை செடியை 2 பேர் தூக்கிட்டு வந்தாங்களாம். அவ்வளோ பெரிய திராட்சை குலை, செழிப்புள்ள தேசம். ஆனா அந்த தேசம் எப்படி இருந்துச்சுங்க? எப்படி இருந்துச்சுங்களா? கொடிய ராட்சசங்கள் நிரம்பி இருந்தது. இந்த 10 பேரும் ஒரு டீமா நிற்கிறான். 10 பேர் சொல்றான், அதை நம்ம ஜெயிக்க முடியாது, அதை தொட முடியாது, அந்த நாட்டுக்கு போக முடியாது, அந்த ஜனத்தை கிட்ட போக முடியாது, அவங்க வெட்டிடுவாங்க, கொண்டுருவாங்க, மோசமான ஜனங்கள். இந்த 2 பேர் தான், இல்ல நாம் எளிதாக ஜெயித்து விடலாம், கர்த்தர் அவரை காரியத்தை வாய்க்க பண்ணுவான்.
ஆமென் சொல்லுவாங்க. யாரு ஆண்டவர் உத்தம லிஸ்ட்ல கொண்டு வரார் தெரியுமா? சந்தடி பண்றவன், அலப்புறவன், அப்படியே முறுமுறுக்கிறவன், இவனெல்லாம் கர்த்தர் கையில வைக்கல. நீங்க வெளிப்படுத்தி 21 படிச்சீங்களா? பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரக ஆராதனைக்காரர்களும் இவங்கெல்லாம் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். நீ பாவம் செய்ய தேவையில்ல, நீ பயந்தோ கோலியா இருந்தீனா உன்னை நரகத்தில் தள்ளுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. யோசுவா காலேபை பற்றி சொல்லும் போது இந்த காலேபுக்கு கர்த்தர் அவன் வேற ஆவி உடையவன். அந்த இடத்த விட்டு போகும்போது வேற ஆவி. ஆமாம், இந்த பரிசுத்த ஆவினால் உண்டாகிற அந்த தெய்வீக சிந்தை, தெய்வீக எண்ணம், எப்படி இந்த விஷயத்தை டீல் பண்ணுறது. இன்னும் கூட அப்படியே அந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது, அதான் கதை தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், பூனைக்கு மணி கட்டுறது யார்? இப்போ டெய்லி ஒரு பூனை வந்து எலி இனத்தை அழிச்சிட்டே இருந்துச்சான், எலி செத்துட்டே இருந்துச்சான். அப்போ எல்லா பூனைகளும் என்ன பண்ணுச்சான்? கூடி கூட்டம் போட்டுச்சான். கூட்டம் போட்டோன்னா ஒரு வயசான எலி ஒன்று வந்துச்சான். அவன் சொல்லிச்சான், ஒன்றும் இல்லை, நான் ஒரு ஆலோசனை சொல்வேன், கேட்பீங்களான்னு. சொல்லுங்க, கேட்குறேன். இப்போ நம்ம பூனை வரும்போது என்ன பண்ணோம்? ஒரு மணியை வந்து, ஏன்னா பூனை மாதிரி வரேன்னா பூனை சத்தலாவது வரும், அப்படியே நடக்கும். அப்போ சத்தம் கேட்காது, அதனால் எலி ஏமாந்து மாட்டிக்குது. அப்போ பூனையை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? அது கழுத்தில் ஒரு மணியை கட்டிடுவோம். அப்போ பூனை வரும்போது சத்தம் கேட்ட ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டுல. கை தட்டுமா? கையை தட்டுன்னு நான் பேசினது குழந்தை கேட்டேன் தான். நல்லா தட்டு கையை. எல்லாம் வெல்டன். அதான்டா பெரியவங்க, பெரியவங்க தான்டா. பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். சூப்பரா. பூனைக்கு மணி கட்டிடுமா? பூனை சத்தத்தை கேட்டு உடனே கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? உங்க அறிவு கரெக்டா இல்லையாப்பா? என்ன குத்தி குத்தி தாம்பலமா? சொல்லு, என்ன பார், மறுபடியும் குத்துறதா? பூனைக்கு மணி கட்டலாமா? கரெக்ட் தானே? மணி கட்ட சத்தம் கட்டு ஓடுருமா ஓடாதா? எலி ஓடுருமா ஓடுறாதா? எலி ஓடுறமா ஓடுமா? கரெக்ட் தானே? உனக்கு 3 வேலை செய்யதா இல்லையா? இருக்குதா? போய் மணி எடுத்துன்னு போய் பூனைக்கு கட்டும் போது இந்த எலி அந்த பூனை வாய்ப்பு சும்மா இருக்கான். எலியா எலியா எலி என்ன பண்ணான் சொல்ல? எலி தின்றோம். ஆலோசனை, நல்ல ஆலோசனை தான் அது நம்ம பார்வைக்கு. அதுதான் ஊரில் பழம் சொன்னா, பூனைக்கு யார் மணி கட்டுவது? போறவன் செத்துருவான். ஆமாவா இல்லையா? மணி கட்ட போனவன் காலி. ஒவ்வொருத்தர் கட்டினே காய வேண்டியது தான். இது ஒரு பழமொழி. ஒரு சிலருக்கு அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண தெரியாது, எப்படி பண்ணுறது தெரியாது. பேசுவான், பூனைக்கு மணி கட்டு நல்லா தான் இருக்குது. எப்போ நல்லா ஆகும்? நீ வேற ஆவி உள்ளவனாய் மாறு. ஒரு டேர், ஒரு தைரியம், ஒரு அபிஷேகம். சொல்றாரு, வேற ஆவி உள்ளவனாய். எப்படி தானா? வேறாவி இருக்குது. எப்படி பின்பற்றான்? உத்தமமா. கர்த்தர் பார்த்து வரடே, ஏன்னா பயப்படுறீங்க? ஆண்டு நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவனுக்கு ஒரு பிளெஸிங் தராரு. சுதந்திர கொள்வார்கள். இப்ப இன்னொரு சொல்றாரு, கால் மிதிக்கும் தேசத்தை நான் சொந்தமா தருவேன். கர்த்தர் மேல கிரியை செய்யணுமா? ஆமாம், உத்தமா நட. பள்ளங்க தான் நட, முள்ளுக்கு தான் நட. அவர் இந்த பள்ளத்தையும் முள்ளையும் மகிமையாக மாற்றுவா. நான் வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன். பாருங்க, இந்த விசுவாச ஆவி யாருக்கு இருக்கும்? அற்புதம் நடக்குங்க. விசுவாசம் இருக்கணும். உங்க கேட்கணும். அதுதான் பரிசுத்தாய் உள்ள வந்துட்டாருன்னா பயம் வெளியே போயிடும், அவிசுவாசம் உள்ள போயிடும். ஏற்கனவே இருக்க ஜனங்கள் 10 கோத்திரம் ஜெபிக்காதால் ஜெபிக்கிறாள் தான். 10 கோத்திரம் ஜெபிக்கிறாள், தலைவர்கள் அவெல்லாம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை விட இவனுக்குள்ள இருந்த ஆவி விசேஷ ஆவி. 10 கோத்திரமா என்ன சொல்லுது? ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. ஆனா ஒருத்த சொல்றான், காலே இது ஈஸியா ஜெயிக்கலாம். யார் சொன்னது நடந்தது? காலே சொன்னது நடந்தது. உன் வாழ்க்கையில தேவன் பக்கமா நிற்க பழகிறவர்கள் தான் வேறு ஆவி உள்ளவர். ஆமே, எவ்வளவு வசனம் கேட்கிறேன். நான் வனாந்தரத்திலே வழியை அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். உன் வாழ்க்கை வனாந்தரமா, சூனியமா, ஒண்ணும் இல்லையா? ஆனா நீ உத்தமமாய் நடந்துப்பா. அவர் காட்டுற வழியில உத்தமமாய் நடந்துப்பா. கர்த்தர் வனாந்தரத்திலே அவர் வழியை உண்டாக்கி, அவர் ஆறுகளை ஏற்படுத்தி அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகம புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் நீங்க 9ஆம் வசனம் படிச்சீங்கன்னா, இன்னொரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் இருக்காரு.
அவர் யாரு பார்த்தீங்கன்னா நோவா. நோவா தேவ எச்சரிப்பை பெற்றான். ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லுது? நோவா வாழ்ந்த காலத்திலே, படிங்க அத. அல்லேலூயா. இத பத்திரிமேட்டில் எல்லாரும் டுபாகூர், நானும் டுபாகூர் இருக்க கூடாது. நீ எல்லாரும் அட்டகத்தி, நானும் அட்டகத்தி. எல்லாரும் புளிப்பு, நானும் புளிப்பு. ஆமே சொல்லலோயா. எல்லாரும் தத்தி, நானும் தத்தி. அப்படின்னா எல்லாருக்கும் வர சாபம் உனக்கு சேர்ந்து வரும். ஆமே. எத்தனை பேர் இருந்தாலும் நோவா தான் வாழ்ந்த காலத்திலே அவன் எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்தவனும். இருக்கீங்க. சஞ்சரிக்கிறது என்னங்க? கோயில் மாடு மாதிரி, கோயில் மாடு மாதிரி சுற்றி சுற்றி வரணும். கோயிலை சுற்றி சுற்றி வரணும். கோயில் மாடு, கோயில் மாடா ஊர் மாடா? நீ ஊர் மாடு கல்லடிப்பான். ஹேய் சே எங்க வீட்டு வந்து மேயிற நிறைய ஊர் மாடு கண்டத்தில் உதவாயின்னு வருது. கோயில் மாடா ஊர் மாடா? சொல்லுங்க. என்ன மாடு? ஊடு ஊடா மாடா? ஊடு ஊடா மாடு. என்ன மாடு? நீ கோயில் மாடா இருக்கிற. நீ சுற்றி சுற்றி கோயிலை சுற்றி சுற்றி வரணும். ஏசு சுற்றி சுற்றி வரணும். அவனுக்கு எப்படி இருந்தானா? உத்தமனும், அப்புறம் நீதிமானும், தேவனோடு சஞ்சரித்து. இந்த உத்தமனும் என்னன்னா, இந்த ஆராதிக்கும் போது இசப்பா தானே அவர் என்ன அழைச்சார், அவருக்காக நான் வாழ்வேன், அவரை நேசிப்பேன், அவருக்காக வாழ்வேன். இப்படி இருக்கும்போது அவருடைய மிஷன், அவருடைய திட்டங்கள் செயல்படுது. இப்போ உங்களுக்கு குறித்த தேவனுடைய திட்டம் இருக்கா இல்லையா? ஆபிரகாமுக்கு தேவை, ஆண்டருக்கு தேவை ஆபிரகாம் ஒரு சந்ததியை. நான் உன்னை வச்சு ஒரு சந்ததியை உருவாக்க போகிறேன், ஜாக்கிரதையாரான்ட்டார். அவர் சந்ததியை ஆஸ்வதித்தான். ஆமாவா? நோவா தான் வாழ்ந்த காலத்து எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானமாக இருந்தான், கர்த்தரோடு சஞ்சரித்தான். உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். இன்னைக்கு எபிரேயர் 11:7 படிச்சீங்கன்னா அங்கே என்ன சொல்லிட்டு பாருங்க. எபிரேயர் 11:7. ஒண்ணுமா? ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவ எச்சரிப்பை பெற்று. உங்களுக்கு எதனா புரிதா பாருங்க. நீங்கள் நல்ல நல்ல ஆளாக இருந்தால் உங்களுக்கு பொறுப்பு கொடுப்பாங்க. ஒரு கதை, ஒன்று சொன்ன கதையை சொல்லி இந்த உத்தமத்துக்கு நான் இன்னும் வலிமை சேர்க்குறேன். தெரிஞ்ச கதை தான், மறுபடியும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு புரியும். ஒரு கம்பெனியில் ஒரு முதலாளி என்ன பண்ணாரா, அவர் முதுமை ஆயிட்டு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணார். இந்த கம்பெனி முன்னேற்றத்துக்கு உழைச்சவங்க, கம்பெனியில் ஃபெமிலியராக இருக்கிறவங்க. இவங்களை வந்து குடும்பத்தில் பேசுகிறாரு. அப்போது அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க, இவரை போடு, அவரை போடு, அவரை போடுன்னு. இவருக்கே கன்ஃபியூஸ்டு, யாரை போடலான்னு கன்ஃபியூஸ்டு. சரி, அப்போ என்ன பண்ணலாம், இவங்களுடைய குணங்களை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 5 பேரும் கூப்பிட்டார். இருக்கீங்களா? 5 பேர் இருக்கீங்களா? பார், 5 பேரும் கூப்பிட்டார். 5 பேரை கூப்பிட்டு 5 பேர் கையில் ஒரு விதையை கொடுத்தார். ஒரு விதையை கொடுத்து, மக்களே இந்த விதையை என்ன பண்ணுங்க, நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்து 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 செழிப்பாக்கி நீங்கள் கொண்டு வாங்க. நான் எப்போ கொண்டு வர சொல்லணும் அப்போ கொண்டு வரங்க. யாருடைய செடி நல்லா வளர்ந்து பூத்து நல்லா குலுங்குதோ அவங்க தான் இந்த கம்பெனிக்கு எம்டி. ஓகேவா? உங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்குது சொல்லி கொடுத்துறார். அந்த 5 பேரும் வாங்கி போய் அந்த விதையை எடுத்து போய் தொட்டியில் போட்டானுங்க. தண்ணி ஊற்றுறானுங்க, தண்ணி ஊற்றுறானுங்க, தண்ணி ஊற்றுறானுங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இவ்வளோ சைடு வளர்ந்துருக்கு, ஒருத்தன் இவ்வளோ சைடு வந்திருக்கு, எல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. ஒருத்தன் பார்த்துறான், எனக்கு லேசாக பூ வந்துக்குதுன்றான். ஒருத்தன் எனக்கு இப்போ தான் பூ பூக்க போகுதுன்றான். என்னடா என் செடியில் காய். அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அப்போது ராஜா அந்த முதலாளி சொன்ன நாள் வந்தது. ஒரு 5 மாதம் வச்சுங்களேன். இப்போ அந்த தொட்டி எதுவுமே நிறுத்துறாங்க. பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவ்வளோ சீனிங்கில் முட்டுது, அவ்வளோ பெரிய செடி. ஆமாம், ஒருத்தன் இவ்வளோ அவங்க பேசுகிறான், டேய் சூப்பராக வளர்த்துருக்கான், நம்ம தான் சரியாக தண்ணி ஊற்றலை, நம்ம தான் நல்லா உரம் போடலை, கொஞ்சம் அக்கறை எடுத்துருக்கலாம் போது ஒருத்தன் சொல்கிறான். ஒன்று சொல்கிறான், இல்லை செடி பெருசாக இருந்தால் கூட எடுத்து தான் கனி இருக்குது. அவனுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா காலி தொட்டியோடு நிற்கிறான். என்னது? அந்த தொட்டியில் ஒன்றும் இல்லை, காலி தொட்டியோடு நிற்கிறான். அப்போ முதலாளி சொன்னார், நம்மளுடைய கம்பெனிக்கு எம்டி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாம் கை தட்டுங்கன்னு. இந்த கையை தட்டுங்கண்ணே, கையை தட்டுங்க, கையை தட்டுனாங்க. இந்த பெரிய செடி பெருசாக இருந்து பார்த்தீங்கன்னா அவரை காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டு அப்படியே நிற்கிறார். அப்புறம் எல்லாருடைய ஃபோக்கஸ்டு அந்த 5 பேரும் அந்த பெரிய தொட்டியோடைய பார்க்குறார். அவரை வந்து முன்னாடி போகிற மாதிரிலாம் பாவனைலாம் காட்டிகிட்டு இருக்கார். அப்போ நேராக முதலாளி வந்தார். யார் தொட்டி வந்து ஒன்றுமே செடி இல்லாமல் இருக்குதோ அவர் கழுத்தில் மாலை போட்டார். கையை தட்டுங்க. அல்லேலூயா. மாலை போட்ட உடனே இந்த 4 பேருக்கு ஷாக்கு. என்னடா அது நம்ம செடி தான் பெருசாக இருக்குது, ஒருமே வளையல,
அவன் கையில் வந்து மாலை போகிறாரு அப்படின்னும் போது மக்களுக்கும் இருக்கிற ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கேள்விக்குறிய மாறுது. எதனால? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ முதலாளி மைக்கை வாங்கி சொன்னார், இந்த 5 பேர்கிட்டையும் நான் விதை கொடுத்தது உண்மை. ஆனால் 5 பேர் விதை நல்லா அவிச்சு கொடுத்தா அதில் உயிர் கிடையாது. நான் கொடுத்த செத்து போன விதை. இந்த விதை கொடுத்தேன், செத்து போன விதையை கொடுத்தேன். இந்த 5 பேரும் போய் தண்ணி ஊற்றி பார்த்தான். ஒருத்தன் ஊற்றுனா விளையல, இவனா ஒரு செடியை நட்டு, இவனா ஒரு விதையை நட்டு, இவனா வளர்த்து 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 கொண்டு வந்துட்டான். இவன் ஒருத்தந்தான் எனக்கு உண்மையும் உத்தமமாக இருந்தான். இவன் என் விதையை மட்டும் வச்சிருந்தான். இவனுக்கெல்லாம் மாற்று விதையை விதைத்தார்கள். இதெல்லாம் புரிதா பாருங்க உங்களுக்கு. இந்த இன்டெகிரிட்டி, இந்த நேர்மை, இந்த உத்தமம் யாருக்குள்ள இருக்குதோ அவர்கள் இயேசு துணையாக இருக்கிறார். நம்ம கையில் ஒரு கமிஷன், நம்ம கிட்ட ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா அதில் உத்தமாக இருக்கணும். ஆமென் சொல்கிறாங்களே. நம்ம சொல்ல உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உங்களுக்கு துணை நிற்கணுமா வேணாவா? துணை நிற்கணுமா வேணாவா? மற்ற 25 22 அப்படியே படிச்சு போகுது. 23 22 மற்ற 25 21 படிக்க. ஒரு நல்ல அழகான சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மற்ற 25 21 வசனம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். இப்ப பாருங்க, இந்த ஊழியத்துக்கு யார் திறமைசாலி தேவையில்லை. இந்த புது சிசி ஊழியத்துக்கும் இயேசுல திறமைசாலாம் தேவையில்லை, அறிவாளி தேவையில்லை. ஆமாவா? ரொம்ப ஃபேமஸான ஆள் தேவையில்லை, உத்தமர்கள் தான் தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. ஊழியத்துக்கு திறமைசாலிலாம் தேவையில்லைங்க, அவர் கற்று தருவாருங்க. நம்மளோட பெரிய திறமை, பாடகர், இசை வாசிக்கிறவர்கள், நல்ல பேச்சாளர்கள், ரொம்ப அழகானவர்கள், மல்டி டேலண்டட், மிமிக்ரி பண்ணுறவன், அவ்வளோ நுனிநாக்கில் இங்கிலீஷ் பேசக்கூடிய, 12 13 மொழி பேசக்கூடிய இவெல்லாம் இயேசுக்கு தேவையில்லை. ஆண்டுக்கு தேவை உத்தமர்கள். ஆமே. நீங்கள் தெரிந்தா நம்ம வாழ்க்கையில் ஏன் ஒரு ஜெயம் இல்லை, ஏன் வெற்றி இல்லை? உங்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புக்கு, உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்துக்கு நீங்கள் யார் ஒருத்தர் உண்மை உத்தமமாக இருக்கிறீங்களோ. ஆமே. உத்தமனை செம்மையான நோக்கிப்பார். ஹலோ, நான் சொல்ற சங்கீதம் 30:30. அந்த உத்தமனை செம்மை நோக்கிப்பார், அவனுடைய முடிவு சமாதானம். ஆமாவா? நீ உத்தமையா இருக்கியா? உத்தமனா இருக்கியா? உன் பொறுப்புக்கு உத்தமையா இருக்கியா? உன் முதலாளிக்கு உத்தமையா இருக்கியா? உன் கணவனுக்கு உத்தமையா இருக்கியா? புருஷனுக்கு உத்தமையா இருக்கியா? இல்லை உன் மனைவிக்கு உத்தமனா உத்தமையா இருக்கியா? கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. உன் கையில் கொடுத்த பொறுப்புக்கு உத்தமையா இருக்கியா? ஆமேன்னு சொல்லுங்க. அப்படின்னு சொல்ல, அநீதியான பொருளிலே நீங்கள் நல்லவனா உத்தமனா இல்லைன்னா, பணத்திலேயே நீங்கள் பொறுப்பு உண்மையா இல்லைன்னா, எதை கர்த்தர் நம்புவா? ஆமே. ஆசீர்வாதத்துக்கு எது தடையார்கள்? நிறைய பேர் ஒருத்தர் சொல் தவறாதவனா இருந்தால் அவன் பூரண சொல்ல கூட தவறுவாங்க. சங்கீதம் 15 சொல்லுது, ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் அவன் தவறாது இருக்கிறான். உத்தமம். ஆமென். இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? தன் எஜமான் மேலே அன்புள்ளவனாக இருந்தான். யார் உண்மையாக உத்தமாக இருக்க முடியும்? அழைப்பு வந்துருச்சா, தரிசனம் வந்துருச்சா, பாட்டு பாடு. இப்போ இன்னைக்கு கூட அவன் தம்பியை பார்த்து திட்டினா, அன்னைக்கு ட்ரம்ஸ் இவ்வளோ நாள் வாசித்தேன், ஏன் உனக்கு அந்த உத்தமம்? எனக்கு அந்த வாய்ப்பு, எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பு, எனக்கு ஊழியம் பண்ணுற ஒரு வாய்ப்பு, எனக்கு அந்த வாய்ப்பை நான் உண்மையாக செய்ய நினைக்கிறேன். நீ உண்மையாக செஞ்ச அதுக்கு ஒரு கூலி உண்டா இல்லையா? கூலி உண்டா இல்லையா? கர்த்தர் துணையாக இருக்காரா இல்லையா? சின்ன பொறுப்பு, பாடுற அந்த பாட்டில் உத்தமமாக இரு, மைகை பாடுற அதில் பெருக்கிற உத்தமமாக இரு, இந்த தண்ணி ஐயோ பாஸ்டர் தண்ணி அதில் உத்தமமாக இரு. அந்த உத்தமம் தான் உனக்கு கிருபைகளை கூட்டும். இப்போ சண்டே கிளாஸ் போனீங்கன்னா ரொம்ப கேவலமாக போய் இந்த சர்ச்சை மட்டும்தான். உத்தமமாக இரு. அதில் பேர் வருதா புகழ் வருதா இல்லை, நோக்கம் அந்த பிள்ளைகளை இயேசுடி நடத்தணும். இயேசு ஆட்டுக்குட்டி மேய்ப்பான்னு கேள், அதில் உத்தமமாக உத்தமையாயிரு. அதனால தான் அங்கே அழகாக சொல்லுது வசனம் என்னவா, மேயிற மாடு நக்கர மாடு கட்ட மாதிரி இவளை பார்த்து அவ கேட்ற, அவளை பார்த்து அவ கேட்ற, பன்னிக்குட்டியோடு சேர்ந்து கண்ணுக்குட்டி. இதில் எது பன்னிக்குட்டி எது கண்ணிக்குட்டின்னு நமக்கு தெரியல. ஆமாங்க. நிறைய பேர் பாராக்குலாம் பெராக்காயிடும். நீ பாராக்க இருந்தால் உன்னை பெராக்க ஆக்கிடுவாங்க. ஒன்று பாராக்க போய் சொல்கிறோம், செசரியா மேலே போய் யுத்தம் பண்ணு. பாராக்க சொல்கிறோம், இல்லை நீ என் கூட வந்தால் தான் நான் போவேன். ஜால்ரா, இது ஜால்ரா கோஷ்டி. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, யாரும் ஜால்ரெலாம் நான் போக மாட்டேன், தனியாகவே போவேன். என் அழைப்பை நான் தான் நிறைவேற்றணும். இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாலும்
இவனை சார்ந்து அவனை சார்ந்தெல்லாம் கிடையாது. சார்ந்துக்கிட்டா அவங்களுக்கு புண்ணியம். என் கூட ஒருத்தன் ஒட்டிக்கிட்டானா அவனுக்கு புண்ணியம். என் கூட ஒருத்தன் வந்தானா அவன் நல்லா இருப்பான், அவன் ஊழியத்தில் வளருவான், பொருளாதாரத்தை வளருவான். இல்லைன்னா எனக்கு பற்றி கவலை இல்லை. ஆனால் நான் தான் இயேசுவுக்கு கணக்கு ஒப்பிக்கணும். ஆமே. உன் கையில் ஒரு பொறுப்பு கொடுத்தா, ஒரு வேலையை கொடுத்தா, இயேசு உன்னை பார்த்து பாராட்டு. நல்லது, குட், நல்லது சொல்லுவார, நல்லது, சூப்பர், நல்லது. நீ அந்த மம்தா என்ன பொண்ணுக்கு சண்டே கிளாஸ் கொடுத்தோம், நாங்களே வாலண்டரியாக கேட்டோம். அது என்ன பண்ணுச்சு, இங்கே போய் குண்டு வீடு நடத்துது, சர்ச்சை வேலை ஃபஸ்ட்டு சர்ச்சையில் நடத்துது. அதை முடிச்சுட்டு குண்டு மேல் நடத்துது. ஏற்கா விக்னஸில் ஸ்டார்ட் பண்ணிட்டோமா, அவனுக்கு எவனுமே அனுப்ப மாட்டானுங்க. அந்த டியூஷன் எடுக்குது, ஒருத்தர் 2 பேர் 3 பேர், அப்படி பொறுமையாக இன்னைக்கு 13 பேர் வராங்க. ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு அந்த ஜாதி கீதியெல்லாம் இருக்குதுல்ல, அனுப்ப மாட்டானுங்க. மெதுவாக போய் நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக உத்தமமாக இருந்தா உன்னை அநேகத்தின் பேரிலே கர்த்தர் அதிகாரியாக வைப்பா. ஆமாவா? ஆண்டுக்கு தெரியுமே இல்லை, இவங்கிட்ட கையில் கொடுக்கலாங்க சாவியை, இவங்கிட்ட கொடுக்கலாம். இவன் எல்லாத்தையும் பாதி துண்ணுட்டு பாதி, சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு கறி குழம்பு செய்யும்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோ கறி வாங்கிட்டு 4 கிலோ துண்டுறோம். எப்போ உப்புக்குதாரு கறிக்காரர் திட்டுறது, 1 கிலோ கறி கட்டை எப்படி ஊற்றுக்கிறான் பாரு அவன். அரிசி ஆண்டு வரல, கறி கொடுவாங்க ஆண்டு வரோம். நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பட்டில் வாங்காது, கறி ஆண்டு வர மாட்டேங்குது. நீ அதில் உத்தமாக வந்த தானே, உப்புக்குதான் கொஞ்சம், காரகதான் கொஞ்சம். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை அநேக. இன்னைக்கு உத்தமமாக இருக்கியா? இந்த ரோல் மை ரோல்னா மைடைய லிமிட்டேஷன் என்ன சொல்ற பாருங்க. உன்னை வேறத சொல்லு, 10 பட்டணத்துக்கு உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஆமாவா? தட்டை விட போகும்போது உன் கையில் வச்சுருந்தா ஒன்று கொடுத்தாரா, ஒரு பொறுப்பை கொடுத்தாரா, அதில் உண்மையாயிரு. காலு எப்படி இருந்தானா, உத்தமனாக இருந்தான். நோவா உத்தமனாக இருந்தானா. ஆமென். அபிமெலேக்கு உத்தமனாக இருந்தான். யோபு உத்தமனாக இருந்தான். இந்த உத்தமெல்லாம் இந்த கர்த்தருடைய பிரசனம் ஆப்ரேட் ஆகுது. ஆச்சா இல்லையாங்க? யோபு வச்சாரா, மாடலாக வச்சாரு இல்லையா? யோபு வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுது, யோபு எப்படி சொல்றாரா, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகின. ஆமாவா? உங்களை பார்த்தாலே சொன்னோம், ₹1 கையில் கொடுத்த அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். டைம் வார்த்தைக்கு உத்தமாக இருக்கணும். வருவேனா வரணும், வரமாட்டேன்னா வரமாட்டேன். ஜிக்சாக்காக இருக்கக்கூடாது. சுத்தத்துக்கு ட்ரை பண்ணணும். ஒன்று செய்வேனா செஞ்சு முடிக்கணும். ஆணைட்டு நஷ்டம் வந்தாலும் தவறாத கூடாது. ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவளாக இருக்கணும். அவனை நம்பலாம்டா. நிறைய பேர் மண் குதிரை, என்ன குதிரை, மண் குதிரை மேலே போய் சவாரி பண்ணனா பண்ணோம், இடிஞ்சு கரைஞ்சி விழ வேண்டியது தான். பார்க்கத்தான் அது குதிரை, ஏன்னா அது என்ன, அது மண் குதிரை. ஆமாம், அல்லேலூயா. சில ஆள்லாம் வேலை கொடுத்தா இன்னொரு நாள் ஆல்ட்ரேட்டாக பண்ணுவேன் நான். ஏமா நீ போய் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டம். எனக்கு தெரியும் இது போவான்னு தெரியும், யாரால் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஆமாவா இல்லையா? இது என்ன குதிரை இது? இதை நம்பி நம்ம சவாரி செய்யவே முடியாது. பாருங்க, சவுல் சரியில்லை, கர்த்தர் அங்கே சொல்றது, உன்னை பார்க்கிற உத்தமனுக்கு உன்னுடைய பதவி போகும். 1 சாமுவேல் 15 இருக்கு. பாருங்க, இப்போ நீ சரியில்லையா, இன்னொருத்தவங்க பேட் போயிடும், இன்னொருத்தவங்க கீபோர்டு போயிடும், இன்னொருத்தவங்க இந்த மைக்கு போயிடும். உனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை உண்மையும் உத்தமமா, ஹவுஸ் விசிட்டிங்காக உண்மையாக செய். தெருப்பிரசங்கம் இன்னைக்கு என்ன போய் டிமி குத்து போகிறீங்க தெரியல, உண்மையாக செய். போனால் ஒரு டெமோக்கு வந்து திருமூர்ச்சிக்கு வந்து பாரு. 1 நாள் 2 நாள் இல்லை, ஜனவரிலேருந்து 3 பொம்பளைங்க கரெக்டாக சர்ச்சு முடிவே 1:30 ஆகும். போய் சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாத்திரம்லாம் கழிட்டு 3 மணிக்கு வருவாங்க. 3 பொம்பளைங்க வருவாங்க, ஆளு கையில் 100 ட்ராக்ஸ். ஆமே. உங்களுக்கு மைக்கில் கூவணும், ஹலோ. உங்களுக்கு வெக்கமாகுது, பத்திரிமாட்டு வெக்கமாகுது, போ மலையம்பாக்கத்துக்கு போ, அங்கே வெக்கம் அங்கே போ, உத்தமனை நோக்கி. ஆமே. சொல், தலைமலை கொட்டாத, செம்ம பேசி. ஆமே. சொல்லலை லூயா. இனி ஒரு தீர்மானம் எடு. உத்தமனை கத்த என்ன பண்ண போறாரு? தொல்லையா இருப்பாரா, துணையா இருப்பாரா? உனக்கு தொலையா இருக்கணுமா, துணையா இருக்கணுமா? சொல்லுங்களாங்க. ஆமாங்க, கத்து துணையா இருக்கணுமே வேண்டாவா? துணையா இருக்குமே வேண்டாவா? நீ போகிற இடம்லாம் வாசல் திறக்கணுமே வேண்டாவா? கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, உன்னை அநேகத்தை அதிக. கண்ணை மூடமா, ஒரு 2 நிமிஷம் கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வேத வாக்கியத்தின்படி தம்மை பற்றி உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு
தான் வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் அது பூமி எங்க உலாவை கொண்டிருக்கிறது. ஏசப்பா, நீ கொடுத்த அந்த பொறுப்புல நான் உண்மையா இருக்கேன். ஆபிரகாம் பார்த்து சொன்னீங்களா, ஆபிரகாம் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்க. ஜாதிகளுக்கு உன்னை விசுவாசத்தின் தகப்பனாய் மாற்ற போகிறேன். ஒருவேளை உங்களை குறித்து ஒரு திட்டம் அப்படியே நிக்குதா? மகளே, மகனே, உன்மேல் வைத்த அழைப்பு, உன்மேல் வைத்த தரிசனம் ஆண்டவர் வருத்தத்தோடு காத்துட்டு இருக்காரா? இப்போ உன்னை பார்த்து சொல்றாரு, உங்க வாயை திறந்து சொல்றாரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமையாயிரு, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக மாற்றப் போகிறேன். ஓ ராமா லாஷிகாராபா, ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான்